புராட்டால வத்த ரொட்டியா? ரைட். அதாவது ரொட்டியும் வாழைப்பழமும் கொடுக்கக்கூடிய சிறப்பு நாள் பற்றிய கேள்வி என்னென்னா, அந்த 15 என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பராத்து நாள் என்று சொல்லி அந்த நாளில் தான், அதாவது ஃபிஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் என்று சொல்லி எல்லா விஷயங்களும் அதனால் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லி, அதனால் எல்லாருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி, அந்த நாள் அல்லாஹு தாலா எல்லாரும் மீதும் திருப்தி அடைகிறான்னு சொல்லி, அதனால் அல்லாஹு தாலா முதலாவானத்துக்கு இறங்கிவார், இப்படி என்று பல விதமான சிறப்புகளை சொல்லி அந்த நாளை சிறப்படுத்துகிறாங்க. 15வது நாளை நோன்பு பிடித்தால் என்னென்ன சிறப்பு இருக்கிறன்னும் சில செய்திகள் என்ன செய்கிற வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு நாளும் இந்த ஒரு நோம்பாவை பிடிங்கன்ற சொன்னாங்களே, அதை கூட எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க தெரியுமா? சரர ஷாபான்னு வருது. நான் என்ன சொன்னேன்? ஆரம்பம், மத்திய பகுதி, கடைசி, 3 கருத்தும் அதுக்கு வரும். இது பராத்து தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நடுப்பகுதியில் யார் நோன்பு பிடிக்கவில்லையோ அவர்கள் ஷவ்வால கட்டாயம் கதா செய்யணுன்ற சொன்னார்கள். ஏன்னா சரருக்கு 3 அர்த்தமும் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நடுப்பகுதிக்குரிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்க? கொண்டு வந்து வைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்கள், ஒருவர் 15ஆம் நாள் நோன்பு பிடிக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்? ஷவ்பான் நாளுடைய நாள் அது. ஷவ்பானில் 13 பிடிக்கலாம், 15 பிடிக்கலாம், 17 பிடிக்கலாம், 21 பிடிக்கலாம், வேணி மாதிரி பிடிக்கலாம். நோன்பு பிடிக்கிற பிரச்சனை இல்லை. 15க்கு இன்னும் சிறப்பு இருக்கிறது என்று நினைத்து பிடித்தால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அந்த நாளில் என்ன ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த நாளில் ரொட்டியை சுட்டு ஒரு வாழைப்பழம் வச்சு அனுப்புகிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. என்னன்னா, நாளை மறுமையில் இந்த ரொட்டி கொடையாகவும் இது புடியாகவும் வருமா? அப்போ சுபஹானல்லாஹ், எதுக்காக வேண்டி? அந்த சூரிய ஒளி இருக்குது, சூரிய அந்த கதிர், அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் ரொட்டியும் வருமா? அப்படி என்று சொல்லி அவர்கள் வைக்கிறார்கள். அப்புறம் இது என்னது? ஒரு தவறான நம்பிக்கை. இப்படியான நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் பரவி இருக்கு. இதுக்கு எந்த விதமான மார்க்க ஆதாரமும் இல்லை. ஒரு ஆள் 15 நோம்பு பிடிக்க நினைச்சாருன்னு சொன்னால் அதில் பிழை இல்லை. ஆனால் அவர் நினைக்கணும் 13க்கு என்ன சிறப்போ ஷவ்பாண்டு, 17க்கு என்ன சிறப்போ, 21க்கு எது சிறப்போ, அதுதான் 15லேயும் சிறப்பு. மற்றபடி வேற எந்த சிறப்பும் இந்த 15க்கு இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விதாத்தான நடைமுறை. இந்த ஷவை பராத் என்று சொல்றது, பராத்து சம்பந்தமாக தனியாக பேசினால் ஒரு மணி நேரம் என்ன செஞ்சிடும், அதுக்கு போகக்கூடிய அளவில் அவர்களுடைய வாதங்கள், எதிர்வாதங்கள், மூட நம்பிக்கைகள் என்ற ஒரு பெரும் பகுதி அதில் என்ன செய்து இருக்குது. அதனால அந்த ஷவ்பானை நான் ஒரு சுருக்கமாக என்ன செஞ்சுட்டேன், முடித்து விட்டு, இந்த இது ஒரு விதாத்தான நாள். இதை கொண்டாடுவதோ நோன்பு பிடிப்பதோ மார்க்கத்தில், அதாவது இதை நினைத்து நோன்பு பிடிப்பதோ மார்க்க